ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். தாலி பெருக்கு, அதாவது எனக்கு வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அந்த vlog தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். திங்கட்கிழமை இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. நான் வந்து இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போவுமே அம்மா வீட்டு வழக்கப்படி தான் வந்து தாலி பிரித்து கோப்பாங்க. அதாவது அம்மா வீட்டில் வந்து தாலி பிரித்து கோர்ப்பாங்க. எங்கள் வீட்லேயும் சரி, என்னோட மாமியார் வீட்லேயும் சரி, பொண்ணு வீட்டில் தான் வந்து தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாளே அம்மா என்னை வந்து பாக்கு வச்சு, அப்படிதான் சொல்லுவாங்க, பாக்கு வச்சு அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, மாமியார் வீட்டுக்கு வந்து பாக்கு வச்சு அழைச்சிட்டு என்னை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் போகும். இப்போ திங்கக்கிழமை அம்மா வீட்டில் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. முன்னாடி நாளே 2 நாளாக அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எதெல்லாம் வாங்கணும், எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால எல்லாத்தையும் 2 நாள் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. காலையில் 9 மணிக்கே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். நல்ல நேரம் 9 to 10 அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ரெடி ஆகு, முதல்ல நீ ரெடி ஆகிட்டனா போதும், நாங்களாம் ரெடி ஆகிறோமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து உள்ளே அனுப்பி விட்டாங்க. ரூமில் போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நல்லா நீட்டாக ரெடி ஆகு, வீடியோவில் எல்லாருமே புது பொண்ணு மாதிரியே தெரியலையேம்மா நீ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா மனசுக்குள்ளேயே அந்த மாதிரி வந்துருச்சு. நீ புது பொண்ணு மாதிரியே தெரியலையேன்னு அம்மாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த முறை கொஞ்சம் நகையெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் சூப்பராக ரெடி ஆகு அப்படின்னாங்க. அதே மாதிரி நானும் ரெடி ஆகிட்டு வந்தேன். எல்லாரும் இதே தான் வீட்டில் இருக்கிறவங்க, இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு புது பொண்ணு மாதிரி தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அநேகமாக நீங்களும் வீடியோவில் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் நான் வரத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா மட்டும் இல்லை, எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட ஹெல்ப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வந்து நீங்கள் வந்து விழாவை தொடங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குத்து விளக்கு ஏற்ற சொன்னாங்க. குத்து விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் பூஜை ரூம்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து குத்து விளக்கு ஏற்றி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் சீர்வரிசையும் வைப்பாங்க. அது வந்து ப்ரொசீஜர், அம்மாவோட ப்ரொசீஜர், அம்மா வீட்டு சைடு ப்ரொசீஜர் அது. அதே மாதிரி பழங்கள் எல்லாம் வந்து ஒரு 9 தட்டு 12 தட்டில் வந்து சீர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தாலி கொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் போடுவாங்க. என்னோட மாமியார் வீட்டிலேருந்து தாலி செயின் வந்து போட்டிருந்தாங்க. கூட வந்து கொஞ்சம் உருக்களும் அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. மீதி அம்மா வந்து வாங்கியிருந்தாங்க. 2 ஃபேமிலியுமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தாலியில் சேர்க்கக்கூடிய அந்த உருக்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் 5 பேர் 7 பேர் அந்த மாதிரி கணக்கில் வந்து கோர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அன்னைக்கு 5 பேர் இருந்தாங்க, 6 பேர் இருந்தாங்க. சரி 6 ரெட்டைப்படையில் வருதுன்னு ஒத்தப்படையில் உட்கார வச்சு தாலி எல்லா சைடும் வந்து 2 பக்கமும் சமமாக அழகாக கோர்த்து ரெடி பண்ணிட்டாங்க. கடைசியாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு மாப்பிள்ளைக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கையால் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கட்டி இருந்த தாலி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் கயிறு வந்து ஃபஸ்ட்டு 3 முடிச்சு போட்டு கட்டி விட்டுட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னே போயிடுச்சு. என்னன்னா என்னோட நாத்தனார் தான் அந்த மஞ்சள் கயிறு வந்து கட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கட்டி இருந்த தாலி வந்து எடுத்தாங்க. உடனே ஷர்மிலாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்னோட நாத்தனார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து கட்டினது யாரு, உங்க நாத்தனார் தானே கட்டியிருக்காங்க, அப்போ இவங்க தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போவுமே வந்து ஒரு மஞ்சள் கயிறாச்சும் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கிற தாலி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு அது மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கிற அந்த தாலி கொடியில் உருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு சைடு வந்து கோர்த்துட்டு இருந்தாங்க. நல்லா பக்திகரமாக எல்லாம் பொறுமையாக, எந்த மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே இல்லை, சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். நானும் என்னோட ஹஸ்பண்டும் பார்த்து மாற்றி பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி அரிசியெல்லாம் வந்து ரெடி பண்ணி மஞ்சளில் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி அர்ச்சனை போட்டு தாலி செயினை வந்து நம்ம கழுத்தில் போடும்போது எல்லாரும் நின்று ஆசீர்வாதம் பண்ணி பிளஸ் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அதாவது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் பார்த்தேன். எனக்கும் அதே மாதிரி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, நாங்கள் சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். மற்றவங்க தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராகவும் நடந்தது. அதிகமாக வந்து யாரையும் நாங்கள் கூப்பிடல. 2 வீட்டு சைடில் இருக்கிறவங்க மட்டும் மெயினாக முக்கியமானவங்க மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கூப்பிடல. எல்லாமே தூரத்தில் இருக்கிற ரிலேஷன் அப்படின்றதுனால வந்து போயிட்டு இருக்க முடியாதுன்னு யாரையும் கூப்பிடல. நாங்கள் தாலி கொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அது நலங்கு வந்து 2 பேருக்கும் உட்கார வச்சு நலங்கு வச்சுட்டு ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கக்கூடாது, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்திரிக்கலாம் நினச்சோம். அப்புறமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து வெத்தலை பாக்கு வச்சுட்டு அது கூட காசு வச்சு கொடுத்தாங்க. காசு எதுக்கு வச்சு தராங்க அப்படின்னு இருந்துச்சு. சரி இது ப்ரொசீஜர் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ஐயோ நல்ல வருமானமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்தப்ப நலங்கு வைக்கிறப்ப
கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய ரிலேஷன் இருந்தாங்க இல்லையா, கொடுத்துட்டே இருந்தாங்க. அது வந்து எப்பவுமே நான் வீட்டில் ஃபன்னாகவே வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் சும்மா சும்மா எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அண்ணன் கிட்டலாம். ஏன்னா ஏதாவது ஃபங்க்ஷன், அதாவது பர்த்டே, கல்யாண நாள் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வீட்டில் சும்மா சும்மா காலைல ஆரம்பிச்சிட்டா காசு கேட்கறதுக்கு அப்படின்னுவாங்க. ஏன்னா அது ஒரு ஃபன்னாக தான் பண்ணுறது, காசுக்காக அப்படின்னு இல்லை, எப்படி திரும்ப அம்மாகிட்டே நம்ம கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் நடக்கும் மேரேஜ்க்கு முன்னாடி. இப்பயும் அதே மாதிரி அவங்க கொடுக்கும்போது ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். நானே வந்து சொல்லிட்டு இருந்தேன் அமைதியாக இல்லாமல், இன்றைக்கும் நல்ல வருமானம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா அப்பா வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க, கொடுக்கணும் அப்படின்னு ப்ரொசீஜர் இருக்கிறதுனால முன்னாடியே வந்து எங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. சாரீ, அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு பேண்ட் ஷர்ட்லாம் வச்சு காசு வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து நலங்கு வச்சாங்களோ அவங்களுக்கு வந்து எப்பயும் நம்ம கொடுக்கறது தான் இந்த தாம்பூலம். அதை வந்து கொடுத்துட்டோம். ப்ளவுஸ் பீஸ், அப்புறம் வெத்தலை பாக்கு அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டோம். கடைசியாக எல்லார்கிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். ஃபஸ்ட்டு மொத்தமாக எல்லாரும் முன்னாடி வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து ஃபேமிலியாக அவங்கக்கிட்ட பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அப்புறம் அம்மா வந்து ரெடி பண்ணி வச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாரும் ஒரு பிடின்னு பிடிச்சாச்சு. இட்லி, உப்புமா, வடை, கேசரி இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சட்னி, சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். ஒரு 11 மணிக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஹோட்டலில் வந்து நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். உடனே டக்குன்னு வந்து 2 மணி நேரத்தில் செய்ய முடியாது, நிறைய வெரைட்டிஸ் அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கு செஞ்சால் எல்லாம் நிறைய செய்யணும், இல்லைனா அம்மாவுக்கு வந்து செய்யவே சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. அதனால அண்ணாவும் சொல்லிட்டா ஹோட்டலே வாங்கிக்கலாமா அப்படின்னு. அதனால் மதியம் ஹோட்டலில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாரும் சாப்பிடும் போது நாங்கள் வீடியோ எடுக்கல, பரிமாறிட்டு இருந்ததுனால. சரி, அவங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஊருக்கும் கிளம்பிட்டாங்க. மதியம் கிளம்புனாதான் நைட்லாம் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப் வந்து நாங்கள் எடுக்கல. இப்போ நாங்கள் சாப்பிட்ற கிளிப் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. மதியம் லஞ்சு முடிச்சுட்டு ஃபங்க்ஷனே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் மாப்பிள்ளை வீட்டை பற்றி சொல்லுங்கள், உங்கள் மாமியார் வீட்டு சைடு பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு, எந்த ஊர் அவங்க அப்படின்னு எல்லாமே நிறைய கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க. அவங்கள பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸ், அதாவது என் மாமியார் வீட்டு சைடு இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.